ராஜேஸ்வரம் 16 பில்டிங் வேலை செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 93,60,000 பணம் வேலை செஞ்ச வரைக்கும் அமௌண்ட் வரணும். நான் 50 லட்சம் கொடுத்துட்டாங்க. 43,60,000 பணம் வர வேண்டியிருக்கு. இது போய் கொலிடஸ் கேஸ் கொடுத்ததுக்கு என்னை ஆளை வச்சு மிரட்டினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே சைடா பார்த்தீங்கன்னா அங்கே 40 நாளாக அலைய விட்டு வாங்கி தரேன்னு ஜெகதீசன் எஸ்ஐ சார் விசாரணை பண்ணாரு. உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ பேர் பணம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லி விசாரணை செஞ்சு 21ஆம் தேதி வர சொன்னாங்க. எங்களை பணம் கொடுக்குறா சொன்னாங்க. பணம் ஆனால் தரல. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சைடாக பணம் வாங்கிட்டு அவங்க ஏதோ கோல்மால் பண்ணுற மாதிரி இன்னைக்கு வா நாளைக்கு அலைய விடுவோம். அடுத்த கம்ப்ளைண்ட் வெப்சைட் வந்திருக்கோம். எங்களுக்கு எல்லாம் இவ்வளோ பேர் தீர்வு வேணும். எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பணம் கொடுத்து ஒத்த காலம் நிற்கிறாங்க. எனக்கு ஏதாவது கருத்து தமிழ்நாடு மக்கள் காலத்துறை அதிகாரி எனக்கு ஏதாவது தீர்வு கொடுக்கணும். கட்டிட தொழில் வேலை எல்லாம் செய்யறோம். என்கிட்ட பார்த்து ஒரு கிட்ட 20 பேர் வேலை செய்வாங்க. இவ்வளோ பேர் பணம் தரணும். இல்லை ஆளுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் பணம் தரணும். இல்லை 43,60,000 பணம் வரணும். கேட்டா கொடுக்க முடியாது. ஆளை வச்சு மிரட்டுறாரு. கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. ஏடிஎம் கட்சிக்காரெல்லாம் கூட்டு வந்து எங்க வீடு மிரட்டுறாங்க. பக்கத்து சைடு வேலை செய்யற 40 நாள் வேலை செய்யாம குடும்ப வீடு அரிசி கூட காசு இல்லாம பக்கத்து வீட்டில் சூழ்ச்சி வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து எங்களுக்கு தீர்வு கிடைக்கணுதுக்கு ராஜேஷ் இவருங்க. அவர் தாளக்குடி பரஞ்சோதி நகர் எல்லாம் ஒரு பில்டிங் இடத்த வாங்கி பிளாட் வாங்கி கட்டி வைக்கிறாரு. இன்ஜினியரும் கிடையாது. சட்டம் கையெழுத்து எங்களுக்கு அக்ரிமெண்ட் போடல சொன்னா போடவே வேணாம் எல்லாம் நம்பிக்கை பிள்ளாசின்னு சொன்னாங்க. கேட்டா நோட் இல்லை அது இல்லை எல்லா காசும் வாங்கிட்ட கிளம்பு அப்படின்னு சொல்லி ஆள் வச்சு மிரட்டுறாங்க. 3 வருஷம் வேலை செய்யறோம். அவர்கிட்ட மேஸ்திரியா இருக்கோம். நாங்க 6 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் பணம் வரணும். 5,40,000 பக்கம் பணம் வாங்கிட்டோம். இன்னும் 1 லட்சம் பக்கமா காசு வரணும். எங்களுக்கு வாங்கி தரணும். நீங்க தான் வாங்கி தரணும் எங்களுக்கு எப்படியாவது சார். 3 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ 8 மாச கால அளவுல எங்களுக்கு பணம் வரல. அவருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போயிருந்தாங்க. இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லி எங்களை இழுக்கடிச்சிட்டே இருக்காங்க சார். நாங்க குழுவெல்லாம் பணம் கட்டணும். ரொம்ப சிரமத்தில் ஆளாயிட்டு இருக்கோம். குழந்தை குட்டியெல்லாம் வச்சிருக்கோம். எல்லாம் பார்க்கணும். உடம்பு நல்லா இருந்தப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இடையில எங்களை இழுக்கடிச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். இன்னைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சார். ஏற்கனவே கொள்ளிடம் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க. பேசினதுக்கு உங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிடுறோமா அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை வாங்கம்மா செட்டில்மெண்ட் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பண்ணவே இல்லைங்க சார். நாங்களும் அலைஞ்சுக்கிட்டே தான் சார் இருக்கோம் இது வரைக்குமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.